திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். புண்ணியர் பூடியர் பூநாதர் புடைபடுவார்த்தம் மனத்தார் திங்கட் கண்ணியர் என்றென்று காதலாளர் கைதொழதேத்தும் இருந்த ஊராம் உன்னியர் மாளிகை மாட வீதி விரைகமல் சோலை சுலாவியெங்கும் பண்ணியல் பாடலராத ஆவூர் பசுபதி ஈச்சரம் பாடுனாவே. திருச்சிற்றம்பலம். நாங்கள் இன்றைக்கு படிக்க போறது திருவிழா தத்துவங்கள். நல்ல நேரத்துல இதை படிக்க வழிகிட்டுறோம். இப்ப உலகமெங்கும் சைவர் மக்களின் திருவிழா நடக்கிற நேரத்துல நாங்கள் இதை படிக்க வழிகிட்டுறோம். என்னன்னு பார்ப்போம். திருவிழாவாவது யாது? ஆலயங்களில் 12 நாட்கள் மிக சிறப்பாக பூசைகள் நடத்தி அங்குள்ள மூர்த்திகளின் திருவுருவங்களை பலவித வாகனங்களில் மேலெழுந்தரலச் செய்து நடத்துவிக்கும் விழாவுக்கு திருவிழா என்று பெயர். இதனை மகோத்சவம் எனவும் கூறுவர். மகோத்சவம் என்பதன் பொருள் என்ன? மகா அண்டா பெரிய, உத்தண்டா உயர்வான, சவண்டா படைத்தல் முதலிய காரியங்கள், உயர்ந்த படைத்தல் முதலிய ஐந்தொழிலை குறிக்கும் குறி என்பதாம். அப்ப திருவிழா ஆண்டாலே இந்த படைத்தல் ஆகிய ஐந்தொழிலை குறிக்கும். நாங்கள் நடுகளும் கோயிலுக்கு போறோம் திருவிழா ஆண்டு கொண்டு. ஆனா எங்களுக்கு இது விளங்காம சும்மா திருவிழா, கோயில், கொடியேத்தம், தீர்த்தம், பூங்காவனம், தேரண்டு பார்த்துட்டு வாரோம். அப்ப இதை மனதுல வைக்க வேணும். இப்ப கொஞ்சம் தெரிஞ்சாலும் அது மனதுல நிக்குது இல்லை. இதுதான் திருவிழான்றது. திருவிழா ஆரம்பிப்பதற்கு முந்திய நாள் மண்ணெடுப்பதும் முளையிடுவதும் எதனை குறிக்கின்றன? மண்ணை பதம் பண்ணி வித்திடுவது படைத்தலை குறிக்கிறது. கொடியேற்று எவ்வாறு நடைபெறுகிறது? நந்தி உருவத்தை ஒரு துணியில் எழுதி அதற்கு பூசைகள் செய்து கயிற்றில் கட்டி கொடிமரத்தின் உச்சிக்கு ஏற்றுவது கொடியேற்றமா? சரி, கொடியேற்றத்தின் தத்துவம் யாது? சமம், விசாரம், சந்தோஷம், சாது சங்கமம் ஆகிய 4 குணங்களையும் கால்களாக உடையது நந்தி. நந்திக்கு 4 குணங்கள் இருக்காம. என்ன? சமம், விசாரம், சந்தோஷம், சாது சங்கம் ஆகிய அது வெள்ளை நிறம் பொருந்திய பரிசுத்த தர்ம தேவதை. அதனை ஒப்ப ஆன்மாக்கள் தூய்மை உடையவர்களாகி அந்த 4 குணங்களையும் உடையவர்களானால் அவர்களை இறைவன் அவர்கள் இருக்கும் நிலையிலிருந்து மிக உயர்த்தி விடுவான் என்பதை இது குறிக்கிறது. திருவிழாவின் முதல் நாளில் இக்கொடி ஏற்றுதலின் நோக்கமாவது திருவிழாவுக்கு வரும் அடியார்கள் உயர்பதம் அடைய செய்வதற்காக இறைவன் இவ்விழா நாட்களில் சிறப்பாக எழுந்தருளி அருள் செய்ய போகிறான் என்பதாம். ராணியக்கா 6வதுல இருந்து படியும். திருவிழாவில் பவனி வரும் பஞ்சமூர்த்திகள் யாவர்? விநாயகர், சுப்பிரமணியர், சோமஸ்கந்தர், அதாவது சேருமான், பார்வதி, சண்டீசர். மத வாகன தத்துவம் யாது? இதை விருத்தி கிரம சிருஷ்டி கோலம் என்பர். மரத்தின் இலைகள், கிளைகள் முதலியன போல தத்துவங்களாகவும் எண்ணிறந்த சீவராசிகளாகவும் கடவுள் விளங்குகிறார் என்பதை இது குறிக்கின்றது. மரத்தின் பேரில் பீடமிட்டு அதில் அம்மையப்பராக கடவுள் விளங்குகின்றார். அதாவது இத்தகைய படைப்புகள் எல்லாம் வேறாக இருப்பது அருள் என்ற சக்தியோடு கூடிய அறிவு என்ற சிவமே என்பதாகும். பாருங்க, அந்த மரத்துல இருக்கிற வாகனங்களுக்கு இவ்வளவு பொருள் இருக்குது. எங்களுக்கு தெரியுமோ இவ்வளவு நாளும் ராணியக்கா? இது இப்படி தெரியாம வளர்ந்து போயிருக்கிறோம். சூரிய பிரபை, சந்திர பிரபைகளில் இறைவன் எழுந்தருளி வருவது எதை குறிக்கிறது? இது விருத்தி கிரம ஸ்திதி கோலம். உலகத்தில் உள்ள உயிர்கள் பிழைத்து இருப்பதற்கு காரணம் சூரிய வெப்பம். அவ்வெப்பம் இல்லாவிடில் புசிப்பதற்கு புல்லு கிடையாது.
அவ்வெப்பமே கடலில் நீரை உண்டு மேகங்கள் மூலமாய் மழையை தருவிக்கின்றது. இன்னும் எல்லா வகையான தொழில்களுக்கும் அது மூல சக்தியாய் விளங்குகின்றது. எனவே உலகத்தை காப்பாற்றுவது சூரியனது தொழில். சந்திரன் இன்பத்தை தருபவன் ஆகியால் சூரிய பிரபையிலும் சந்திர பிரபையிலும் இறைவனை வைத்து வணங்குதல் காத்தல் தொழிலுக்கு அறிகுறியாகும். நந்தியின் மேலும் பூத வாகனத்தின் மேலும் இறைவன் எழுந்தருளி வருவது எதை குறிக்கின்றது? மான், மழு, நாட்கோள், முக்கண் முதலிய அடையாளங்களுடைய சிவன் உருவ பதவி பெற்ற விஞ்ஞானகலர் என்ற ஆன்ம வர்க்கத்துள் சிறந்தவர் அதிகார நந்தி என்பவர். பூதகணங்களோ எனின் இறைவனுடன் ஆன்மாக்களை கொண்டு போகும் தொழிலுடையன. இவ்விரண்டு வாகனங்களின் மேலும் இறைவன் ஏறி வருவது சங்காரத்திற்கு அறிகுறியாகும். சங்காரம் அழித்தலுக்கு. நாகபாம்பு வாகனம் இதை உணர்த்துகின்றது. நஞ்சு, மாணிக்கம், படமாகிய மூன்றை மறைத்து வேண்டும் போது வெளிப்படுத்தும் திறமையுடையது நாகபாம்பு. அல்லாமலும் இது தானும் மறைந்திருந்து வேண்டும் போது புற்றிலிருந்து வெளிவரும் தொழிலுடையது. எனவே நாகம் பாம்பு வாகனம் மறைத்தல் தொழிலாகிய திரோபாவம் என்பதற்கு அறிகுறியாகும். குண்டலி சக்தி, சுழுமுனை நாடி முதலியவற்றோடு ஒப்பிட்டும் தத்துவம் கூறுவது. இந்த விஷமுள்ள பாம்புகளாம் விஷமுள்ள பாம்புகளுக்கு இந்த பாம்புக்கு கண்ணில தானே அதுக்கு ஒரு கூரிய ஒரு இது இருக்குது. அதுதானே அதுக்கு கேக்குந்திரன கண்ணுக்குள்ள தானே அதுதான் அது கட்புலன்ன்றதாம். பாம்பின் கண்ணை கட்புலன்ன்றதாம். ஏனண்டா அதுக்கு கண்ணில தானே காது இருக்குது சின்ன. அதை என்ன செய்யும்? தூரத்துல என்ன சத்தம் கேட்டாலும் எங்கட காலடி சத்தம் கேட்டாலும் நச்சு பாம்பு காலடி சத்தம் கேட்டாலும் தன்னை பிடிக்க வரினமெண்டு தன்னை பாதுகாத்துக்கொள்ள ஓடி போய் மறைஞ்சிடுறதாம். அப்ப மறைஞ்சு அதை தாக்கினால் தானே அது எங்களை கடிக்கிறது. நச்சு பாம்பு லேசுல கடியாது. நச்சு பாம்பு சும்மா தெரியாதான் கண்டபடி. அப்ப அதைத்தான் அவ சொல்லினம். என்னண்டா அது மறைத்தல் திரோபாவத்தை தான் அந்த பாம்பு அந்த நஞ்சு மாணிக்கம் படமாகிய மூன்றை மறைத்து வைக்கிறது அந்த பாம்பு. அது இந்த பாம்பண்டாலே அது மறைத்தல் தொழிலை செய்யறது தான் திரோபாவம். ரிஷப வாகன காட்சி சிறந்த காட்சியானது ஏன்? சிவனடியார்களுக்கு இறைவன் ரிஷப வாகன ரூடராகவே காட்சி கொடுத்திருக்கிறான் என்று அறிகிறோம். விடை எவ்வையான மாசுமற்றது, சுத்த வெள்ள நிறமுடையது, சமம் முதலிய 4 குணங்களை கால்களாக உடையது. ஆணவ மலத்தை ஒழித்து அருளோடு கூடிய அறிவை பணிவிடம் ஏற்றி நிற்கின்றது. ஆன்மாக்கள் இங்கனம் ஆகும்போதுதான் இறைவன் பேரருள் சுரக்கிறான். ஆகியால் இக்காட்சி அருளல் காட்சி ஆயிற்று. எனவே இது சிறந்ததாம். அப்ப ரிஷப வாகன காட்சி ஏன் சிறந்ததுண்டா அதை அருளலாம். இறைவனுக்கு என்ன 6ஆம் திருவிழாவில் இறைவன் யானை மீது ஏறி வரும் காட்சியின் தத்துவம் என்ன பாருங்க. யானையின் மீது இறைவன் வர்றதுக்கும் ஒரு தத்துவம் இருக்குது. லயக்கிரம், அதாவது ஒடுக்குமுறை, சிருஷ்டி கோலம் ஆகும். மரம் படைத்தலை உணர்த்துவது, மரவாகனம் படைத்தலை உணர்த்துவது போல விரிந்த பாகுபாடுகள் எல்லாம் ஒடுங்கி ஒரே பிண்டமாக பெருமனான உடம்பு கால்களையுடைய யானையை போல் ஒடுங்கி விடுவது லயக்கிரமத்தில் கடைசிப்படியா உள்ள படைத்தலை குறிக்கிறது. இதுவும் ஒரு சிருஷ்டி கோலம்தான். இதுவும் ஒரு ஒடுங்குமுறை, அதாவது லயக்கிரமம். கைலாய மலை வாகனம் இதனை உணர்த்துகிறதா. இராவணன் ஆணவமல நிறைந்த உயிர். அது கொஞ்சம் முந்தி எங்கடைய அப்பா சொல்லி ஞாபகம் இருக்கு எனக்கு. அந்த கைலாச மலையில பாருங்க ராவணன் இதுதான் வாடுறது 10 தலையோட.
ராவணன் ஆணவமலை நிறைந்த உயிர், இமயமலை பிரபஞ்சம். ராவணன் இமயமலையை தூக்க முயல்வது பிரபஞ்சத்தை அறிந்து இன்புற முயல்வதற்கு உவமை ஆகின்றது. ராவணன் அவ்வாறு தூக்க முடியாமல் துன்பம் அடைந்தான். அவ்வாறே ஆணவமல நிறைந்த உயிரும் இறுதியில் ஆணவத்தை இழந்து கடவுளை தியானித்து வரம் பெற்று இறைவன் திருவடி சார்ந்து இன்புற. இதனையே இவ்வாகனம் உணரச் செய்கிறது. நடராசர் உற்சவத்தில் அடங்கிய தத்துவங்கள் என்ன? நடராசர் திருவுருவத்திலும் ஐந்தொழிலும் உள்ளவென்பதும் தோற்றம் துடியதனில் என்ற பாடல் மூலம் விளங்கும். அதாவது படைத்தல் உடுக்கையிலும், காத்தல் அபயக்கரத்திலும், அழித்தல் எரிதாங்கிய கையிலும், மறைத்தல் ஊன்றிய காலிலும், அருளல் தூக்கிய காலிலும் குறியீடாக உள்ளனவென்று சிவஞான சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இங்கமே நடராஜர் உற்சவத்திலும் ஐந்தொழில்கள் உள்ளன. சபையை விட்டு புறப்படுதல் படைத்தல், அபிடேகம் காத்தல், சாந்தணிதலும் அலங்கார தீபாராதனையும் அளித்தல், வெள்ளை சாத்துப்படி மறைத்தல், வீதி வலம் வந்து மட்டையடி தரிசனம், வீதி வலம் வந்து மட்டையடி தரிசனம் அருள. தேரின் தத்துவங்கள். தேரின் அமைப்பு பிண்டத்துக்கு சமானம். விஸ்வ விராட் சொருவமே 8 அடுக்குகள் ஆகும். உச்சியில் இருக்கும் சோடசாந்தம், அதற்கடுத்த கீழடுக்கு துவாதசாந்தம், அதற்கடுத்தது மஸ்தக ஆதிஸ்தானம், அதற்கடுத்தது மஸ்தக மத்தியஸ்தானம், அதற்கடுத்தது மஸ்தக அந்தஸ்தானம், அதற்கடுத்தது புருவ மத்தியஸ்தானம். நடுவில் தாங்கும் குத்துக்கால்கள் தத்துவ கால்கள். முன் 3 துறைகள் கண்கள், பின்னவை சிகையும் இடவெல காதுகளும் ஆகும். இறைவன் எழுந்தரிலிருக்கும் கேடிய பீடம் முப்பால். குதிரைகள் சூரிய சந்திர கலைகள், குதிரைகள் சூரிய சந்திர கலைகள், சாரதி அக்கினிக்கலை, இவை நாசியாகும். அடுத்த அடுக்கு கண்டஸ்தானம், அதை அடுத்த அடுக்கு இதயஸ்தானம், அதை அடுத்த அடுக்கு நாபி, அதற்கடுத்த அடுக்கு கண்டலிஸ்தானம். 10 சக்கரங்களும் தசவாயுக்கள். இறைவன் இதற்கு கர்த்தாதான் ஒருவனே என்று உணர்த்தி இவ்வாறமைந்த பிண்ட தத்துவ சரீரமாகிய இரதத்தில் தசவாயுக்களாகிய சக்கரங்களை நிறுத்தி அசைவற்ற மனத்தை உந்தி குண்டலிருக்கு நாபிக்கும், அதிலிருந்து கண்டத்துக்கும் அதிலிருந்து வாய்க்கும் ஏற்றி லயப்படுத்தி முறையே இரத குதிரையா நாசிக்கும், அங்கிருந்து கண் வழியாகவும் நடுவழியாகவும் மேல் நோக்கி 6ஆம் அடுக்காகிய புருவமத்திக்கு ஏற்றி லயப்பட்டு சும்மா இருந்தபடி இருக்கு நித்திய சுயா இருந்திடல் வேண்டும் என்ற லயக்கிரமத்தை காட்டுகிறது. மேலும் தேர் திரிபுராதிகளை சிவன் எரித்தது ஆன்மகோடிகளை காப்பாற்றிய காத்தல் தொழிலுக்கும் அறிவுரியது. இவ்வளவு விஷயம் தேர்களை அடங்கி இருக்கு அடுக்கடுக்கா கட்டி இருக்கிறாங்கல்ல. ஒவ்வொரு தளத்தையும் சொல்லினா அதான் இது தனியா இருந்து ஆறுதல் அப்படி வாசிக்கலாம். அண்டி வாசிங்க. வாகனாதிகளின் அறிகுறி என்ன? வாகனாதிகள் அறிகுறி என்ன? முதல் நாள் விருட்சத்தடியில் சேவை. மாயை வித்து போன்ற விருட்சத்திற்கு கிளைகளுக்கும் இலைகளுக்கும் ஒத்த சர்வரோகங்களுக்கும் காரண பூதமாயிருந்து சர்வ சாட்சியாய் இருந்ததை உணர்த்தும். இது சிருஷ்டி என அறிக. 2ஆம் நாள் முதல் நாள் அது முதல் நாள். 2ஆம் நாள் சூரிய பிறவை சந்திர பிறவையில் எழுந்தருளி தரிசனம் தருவது. காண்பனாகிய ஆன்மாவுக்கு காட்டுவான் தான் என்பதை உணர்த்த காணும் கண்ணுக்கு கதிரொளியாய் நின்றதை உணர்த்தும். இது திதி என அறிக. 3ஆம் நாள் பூதவாகனம். ஆன்மாக்களுக்கு கண்மானுகூலம் மரண அவஸ்தை விதிக்கின்றோம் என்ற சம்சார கோலத்தை காட்டுகிறது. அன்றி பஞ்சபூதங்கள் என்றும் விளங்குவோன் தானே என்பதையும் காட்டும். 4ஆம் நாள் கைலாச வாகனம். 4ஆம் நாள் இல்லையா? அது 10 நாள் திருவிழாக்கு சொல்லுதேண்டி. நீங்க சொல்றது நல்லூருக்கு வேற, இங்க மற்ற கோயில கைலாச வாகனம் 4ஆம் நாளா? 4ஆம் நாள் கைலாச வாகனம். ஆன்மாக்களின் ஆணவத்தை போக்கி நிராதியசான ஜோதி வரமான ஆகாசமாகிய பரசிவலோகம் எனப்படும் கைலாசத்தை கொடுத்தருளும் பரமபதி தானே என்பதை காட்டும். 5ஆம் நாள் ரிஷப வாகனம். பசுபதி
பசுபதி தான் என்பதை தரம் தேவதையை இடமாக கொண்டவன் என்பதையும் உணர்த்தும். அன்றி சதுஷ்பாதம் போன்ற அந்த கரணம், ரிஷபம் போன்ற ஆன்மா இதன் மேல் பதியாக ஈஸ்வரன் விளங்குகின்றான் என்று அனுக்கிற கோலத்தை காட்டும். 6ஆம் நாள் யானை வாகனம். ஆசார் யானை அதிர்த்து நின்று ஆன்மாக்களை பரிவக்கப்படுத்துவார் என்பதை காட்டும். 7ஆம் நாள் நந்தி வாகனம். ஆசாரியனை அதிர்த்து நின்று ஆன்மாக்களை பரிவக்குவப்படுத்துவார் என்பதை குரு என்ன ஆசாரி அவரையும் சொல்லலாம், கொடியேற்ற பிராமணரையும் சொல்லலாம், குருக்களையும் சொல்லலாம், கொடியேற்றவரையும் சொல்லலாம். 8ஆம் நாள் குதிரை வாகனம். வாசி நாடியில் சுவாகார அஸ்வசாரியை காட்டும். சுவாசம் மேலும் கீழும் செல்லும் வாசியாகும். 8ஆம் நாள் குதிரை வாகனம். இப்படிதான் யாருற குதிரை இப்படி அது சுவாசத்தை மேலும் கீழும் தான் இப்படி காலை வச்சோன்னு இப்படிதான் ஆடும். அது சுவாசத்துக்கு அப்ப சுவாசம் மேலும் கீழும் செல்வது போல இருக்குது. 8ஆம் நாள் இரதம் விஸ்வராட். 9ஆம் நாள் என்ன நீங்கள் இரதம் என்று வாசிக்கிறீங்கள்? 9ஆம் நாள் அல்ல, 9ஆம் நாள் விஸ்வராட் சொரூபமே 8க்கு தத்துவமாய் 8 அடுக்கு தத்துவமாய் 8 அடுக்கு தேர்ல வந்த இந்த தேரர்ல வந்த விஸ்வ விராட் சொரூபம் இரதம். அதுதான் இந்த தேரண்டு முதல் படிச்சோம். அதுல அடுத்து தத்துவமா உச்சிக்கலசம் 8 தத்துவமா உச்சிக்காலம் சோடா சாந்தமெனவும், அதனை அடுத்து கீழடுக்கு துவாசா சாந்தமெனவும், அதன் அடுத்தது மஸ்தக ஆஸ்தானம் என்றும், அதன் அடுத்து மஸ்தகமான யஸ்யத்தமானம் என்றும், அதனுக்கு அடுத்தது மஸ்தக அஸ்தானம் என்றும், 5ஆம் அடுக்கு லலாட மாஸ்திதானம் என்றும், நடுவே தங்கும் குத்துக்கால்கள் தாங்கும் குத்துக்கால்கள், அது முதலும் வந்த குத்துக்கால்கள் 3 துறைகள் 3 கண்கள் என்றும், பின்னவை சிகை என்றும், இடம்பலங்காதுகள் என்றும், ஈஸ்வரன் இருக்கும் கேடைய பீடம் முப்பான் ஒன்றும், சூரிய சந்திர கலைகளே வாசிகள் என்றும், சாரதி அக்கினிக்கலை அக்கினிக்கலை என்றும், சூரிய சந்திர கலை சாதி அக்னி என்றும், இவை நாசி என்றும், 8ஆம் அடுக்கு கண்டஸ்தானம் என்றும், அதனடுத்த இந்திய ஸ்தானம் என்றும் நாசி என்றும், 8ஆம் அடுக்கு கண்டஸ்தானம் என்றும், அதன் அடுத்தது இதய ஸ்தானம் என்றும், அதனை அடுத்தது நாவிஸ்தானம் என்றும், அதன் அடுத்தது குண்டலினி ஸ்தானம் என்றும். அந்த 8 ஸ்தானங்களும் தான் அந்த இடங்களோ குண்டலினிலிருந்து குண்டலினி என்றும், தச சக்கரங்களும் தச வாயுக்கள் என்றும் காட்டி, கர்த்தா தான் ஒருவனே என்று உணர்த்தி, இது அண்டத்தொருவ சொருவமாய் பிண்ட தத்துவ சரீரமுமாய் விளங்கும் எனவும் உணர்த்தி, தசவாய் சக்கரத்தை நிறுத்த மனது அசைவற்று அச்சுப்பட்டை உந்தி குண்டத்திலிருந்து கீழ்பட்டை உந்தி குண்டலியிலிருந்து கீழ்பட்டை நாவிக்கு ஏற்றி லயப்படுத்தி, அங்கிருந்து அதற்கடுத்த பட்டையாகிய இதயத்துக்கு ஏற்றி லயப்படுத்தி, அங்கிருந்து அதற்கடுத்த வட்டியாகிய கண்டஸ்தானத்துக்கு ஏற்றி லயப்படுத்தி, பின்னடுத்த வட்டியாகிய வாய்க்கு ஏற்றி லயப்படுத்தி, பின்முறையே இரதக்குதிரையாம் நாசிக்கும் அங்கிருந்து 2 கண் வழியாக நடுவழியாகவும் மேலே நோக்கி 6ஆம் அடுக்காகிய புருவமத்திக்கு ஏற்றி லலாடம் முதல் வரை ஏற்றி லயப்படுத்தி, சும்மா இருந்தபடி இருக்கும் நித்திய சுகியாய் இருந்திடல் வேண்டுமென்று லயக்கிரம கோலத்தை காட்டுகிறது. அன்றி புராண வாயிலாக திரிபுர சம்ஹார கோலத்தையும் காட்டும். 10ஆம் நாள் அதான் பிச்சை எடுக்கிற ஆணவம்
அது எல்லா கோயிலும் சில ஆவரணம் ஆவரணம் ஏழையும் ஒளித்து ஒழித்து விட்ட துரோகூலத்தை காட்டும். ம், 11ஆம் நாள் நடராஜ கோலம் ம், அனுக்கிரகத்தை காட்டும். இவ்ஸ்தானங்கள் ம். தத்துவார்த்த காட்சிகளையும் பஞ்சகிருத்திய ரகசிய தரிசனங்களாகவும் விளங்கும் என்பது காமிகாதி ஆமங்களிலும் சிவ விஜயர்களாலும் அறிந்திடுக. இனி 17 நாங்கள் போய் சும்மா கும்பிட்டு வந்த வழியே இதெல்லாம் இருக்கின்றார். இப்பதானே மங்களுக்கு விழாம் படிச்சிருக்கிற வழியே ஞாபகம் பெற போதே கோயில போய் நிக்க. இப்ப கொஞ்சம் விளங்குது. அதுதான் கொஞ்சமாவது இந்த சித்தான் இந்த வேத சித்தாந்தங்கள் படிச்ச வழியா கொஞ்சம் விளங்குது. அட்டை எங்க எல்லாம் நிக்குது. உற்சவம் என்பதன் தாற்பயம் என்ன? என்ன மூண்ட வாசிக்கட்டுமா? திருஷ்டி மார்க்கத்தை குறிப்பது என்பது பொருள். இது பஞ்சகிருத்திய நடைபெறுவதை சுசிப்பிக்கும். உற்சவம் எத்தனை விதம்? உற்சவம் 6 விதம். அவை பைத்ருகம், சௌக்கியம், ஸ்ரீகரம், பார்த்திவம், சாத்விகம், சைவம் என அறிக. அவற்றினை முறையே விளக்குக. முறையே 12, 9, 7, 5, 3 நாட்களும் ஒரு நாளும் கொண்டாடும் திருவிழாக்கள். இன்னும் வேறு விதங்கள் உள்ளனவோ? வேறையும் இருக்கொண்டு கேட்கிறார். 11, 13, 15, 17, 21 மேற்பட்டதுமான நாட்கள் உற்சவம் செய்வதாம். அவை முறையே புத்தி, கௌராமம், சாயுச்சம், சாந்தரம், சௌரம், சாவரம் என பெயர் வரும். கௌராமன்ற முருகனுக்கு. உற்சவங்களுக்கு பலன் யாது? ஒரு நாள் ராஜவிருத்தி, 3 சிவத்தை சந்தோஷிப்பித்தல், 5 ஊகம், 7 சிவப்பிரியம், 9 சாந்திகம், 11 புஷ்டி, 12 முத்தி, 13 சர்வசித்தி, 15 ஜனங்களுக்கு சுகம், 17 புண்ணிய பிரதம், 21 லோக விரிஷை. இந்த உற்சவங்கள்ட பல உற்சவங்கள் செய்யாவிடின் குறைவென்ன? கிராமத்துக்கும் ஜனங்களுக்கும் சேமம் கிடையாது. அயனாதி புண்ணியா காலங்களில் நடத்தும் உற்சவங்களின் பலன் என்ன? அயனாதி, அதன் அயனாதி அயனோத்சவம் திருமால் அயனாதி புண்ணியம் புண்ணியம் அயனோத்சவம் புண்ணியம். மாதோத்சவம் ராஜ தோஷ நிவர்த்தி. அமாவாசை தார பத்திராதி இஷ்டகாமிய சித்தி. இந்த அமாவாசை விரதமும் சரியான நல்லொரு விரதம். மாத அமாவாசையும் பௌர்ணமியும் யாரும் பிடிக்கலாமா? கட்டாயம் பிடிக்கும். அது வந்து பிதர்கள் வந்து ஆசீர்வதிக்குமா? வர்றவையா பிதர்கள்? ஆவியர் மூதாதையர் மூதாதையர் மூதாதையருக்கு மூதாதையர்லாம் அன்றைக்கு வரவினமா? நான் அன்றைக்கு மிக வாய்ச்சு கேட்டுனேன். பௌர்ணமி சகலாப நிவாரணம். சகல பாவ நிவாரணம். சகல பாவ பாவங்கள் நீக்கிறது பௌர்ணமிக்கு விரதம் இருந்தா. கிருத்திகை சௌக்கியம், திருவாதிரை சகல சம்பத்து, பூசம் புஷ்டி, மகம் சுஜன சிரேஷ்டத்துவம், பூரம் சௌவாக்கியம், உத்திரம் சீலம், சித்திரை ரூபலாவண்ய மனைவி. வடிவான பொம்பளை கிடைக்குமா? சித்திரைக்காரர்கள் சித்திர நட்சத்திரத்துல வாசம் இருந்து விரதம் பிடிச்சா. சீலமண்டா என்ன பிள்ளைண்டு? உத்திரம் குணம், நல்ல குணம். சீலமண்டா நற்குணம். விசாகம் விசேஷமா விசேஷ காம பலன். விசாகக்காரர். மூலம் ஆரோக்கியம், பரணி ஆயுள் விருத்தி, பரணிக்காரர்.
திருவோணம் சுகபோகங்கள் பலனாம். ம். இவ்வாறு ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உள்ள பலனை காமிகாதி ஆகமங்களில் காண்க. காமிகாதி ஆகமங்களில் காமிகாதி என்ற இந்த காமிகம் முதல் வாகல துளம் வரை 28 ஆகமங்கள். முதல் காமிகம் முதல் வாதுளம் வரை 28 ஆகமங்கள். அப்ப அதான் காமிகாதி. காமிகாதி என்றா அந்த 28 ஆகமங்கள்லையும். மலை, வனம், ஆறு, குள முதலிய இடங்களுக்கு செல்லும் உற்சவங்களின் பலன் என்ன? போறவே இல்லை மாறுகள். அவ்வவிடங்களில் உள்ள 4 வகை யோனி 7 வகை தோற்ற பேதங்களுக்கு பல பிரத்தி உண்டாகும். அந்த 4 வகை யோனி என்றா 7 வகை தோற்றம். மனிதர், தேவர், ஊர்வன, நீரில் வாழ்வன, தாவரம், அதுகள்லாம் 7 வகை பிறப்பு. 4 வகை யோனி என்றது இந்த என்ன முட்டையில் பிறப்பென அப்படி என்ற ஒவ்வொன்று இருக்கல்ல. அது வாரோத்சவ பலன்கள் ஞாயிறு ருத்ரபதி, திங்கள் சௌக்கியம், செவ்வாய் கிராமலாபம், புதன் சர்வாகாமிய சித்தி, வியாழன் சாஸ்திராதி வித்தை, வெள்ளி விசேஷ செல்வம், சனி அபமிருத்தி நாசம். சரி, நான் படிக்கிறேன். உற்சவ காலங்களிலே ஆலயங்கள் நடக்கும் கிரிகைகள் அவை: விருஷஜாகம், துவயாரோகணம், பிரகத்தாளம், அங்குரம், யாகசாலை, அஸ்திரயாகம், பலிதானம், ஜானக்கிரமம், பரிவேஷம், நீராஜனம், கௌதுகம், தீர்த்த சங்கிரகணம், சூர்ணியோத்சவம், தீர்த்தம், அவரோகணம், ஸ்நபனம், விவாகம், பக்தோத்சவம் என்னும் அஷ்டாத சக்கிரியையாம். இவை இவை பஞ்சகிருத்தியங்களை எவ்வாறு உணர்த்தும்? சிருஷ்டி, அங்குரார்ப்பணம், விவாகம், துவஜாரோகணம், ரஷபந்தனம் இவைகளாலும், திதி வாகனாதி உற்சவம், ஓமம், பலி இவற்றாலும், சம்காரம், சூர்ணியோத்சவம், ரதரோகணம், கிருஷ்ண கந்தோத்சவம் இயற்றலாலும், திரோபவம் மௌன உற்சவத்தாலும், அனுக்கிரகம் சக்தியுடலாலும் உணர்த்தப்படுவது அறிக. அன்றி சிருஷ்டி அபிஷேகத்தாலும், திதி கௌதக பந்தனத்தாலும், சம்ஹாரம் அகரு தூபத்தாலும், திரோபவம் கற்பூர தீபத்தாலும், அனுக்கிரகம் கற்பூர அடுக்கு தீபத்தாலும் பூசிக்கப்படும். மகோத்சவ தினங்கள் 10 நாளும் உணர்த்தப்படுவது யாது? முதல் நாள் தூல நீக்கத்தையும், இரண்டாம் நாள் ஸ்தூல சூக்கும நீக்கத்தையும், 3ஆம் நாள் மூவினை முக்குணம் 30, முக்குற்றம் 30, முப்புறப்பு நீக்கத்தையும், மூவினை என்ன? மூவினை சஞ்சிதம், பிராப்தம், ஆகாமியம். முக்குணம் என்ன? சாத்வீகம், ராஜோ, காமதம். முக்குற்றம் என்ன? முக்குற்றம் என்ன? முக்குற்றம் காமங்குரோதம், காம லோப குரோத. முப்பற்று என்ன? முப்பற்று மண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. முப்புறப்பு என்ன? முப்புறப்பு நீக்கம். 3 பிறப்பு. உங்களுக்கு என்ன 3 பிறப்பு இருக்குது? என்ன? சகலர், விஞ்ஞானகலர், பிரளயாகலர். அந்த முப்புறப்பு. 4ஆம் நாள் நாட்கரணம். 4 கரணம் என்ன? மனம், புத்தி, மன, சித்தம், புத்தி, அகங்காரம், நாட்கரணம். 4 வகை தோற்றம் என்ன? பீஜம், அந்த 4 வகை தோற்றம் வாரது 4வது ஜெவவாரா 4 வகை தோற்ற நீக்கத்தை 5ஆம் நாள் ஐம்பொறி. அதாவது என்ன ஐம்பொறி? செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு. 5 அவத்தை என்ன? சாக்கிரம், சொப்பனம்,
துரியம், வேறு என்ன? துரியாதி எல்லாம் சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியா. ஐமல நீக்கம், 5 மலங்களும் என்ன? ஆணவம், கன்மம், மாயை, வேறு என்ன? ஆணவம், கன்மம், மாயை, இன்னும் உண்டு திரோதாயி, மாயேயம், மாயேயம், திரோதாயி. மாயை 6ஆம் நாள் காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம் எனும் 6 குற்றத்தையும், 7ஆம் நாள் 7 வகை பிறப்பு நீக்கத்தையும். 7 வகை பிறப்பையும் சொல்லுங்க. மனிதர், தேவர், விலங்கு, பறவை, நீரில் வாழ்வன, ஊர்வன, என்னும் உண்டு. என்னும் உண்டு. அது சொல்லிட்டேன். விலங்கு, பறவை, நீரில் வாழ்வன, ஊர்வன, என்னமுண்டு. தாவரங்கள். தாவரம் சொன்ன நான். மனிதர், தேவர், விலங்கு, பறவைகள், தாவரம் சொல்லாம விட்டிருப்பேன். ஓகே. 10ஆம் நாள் பரமானந்த கடலில் படிவதையும் உணர்த்தும். அப்ப இந்த ஒவ்வொரு நாள் தீர்த்தத்துக்கும் ஒவ்வொரு நாள் திருவிழாக்கும் என்னதை சொல்லி இருக்கு பாருங்க. நாங்கள் சும்மா போய் வாரோம். உற்சவ மூர்த்திக்கு செய்யும் திருவிழா சிவலிங்க மூர்த்திக்கு எவ்வாறு சேரும்? ஜோகம், போகம், வீரம் என சக்திகள் 3. ஓகே. ஜோகம், போகம், அவற்றில் லிங்க பீடம் வந்து யோகசக்தி, விஸ்வஜோனி போகசக்தி, உற்சவமூர்த்தி வீரசக்தி. ஆதலால் வீரசக்திக்கு உற்சவம் கொண்டாடுதல் அறிக. சரி, நந்திசம்மா படிங்க. சிவாலயங்களில் கொண்டாடப்படும். எனக்கு இந்த போன்ல பாக்குறேன், விளங்க இல்ல. படிங்க நீங்க. எனக்கு அந்த போன் நீங்க கொஞ்ச நேரம் பாக்க நேரம் சரி வரும் பாருங்க. ராணியக்கா பிள்ளைண்டு படிக்கல. அவ அடுத்தது உங்களுக்கு பிறகு. சிவாலயங்களில் கொண்டாடப்படும் உற்சவங்கள் அவை. ஓ, எனக்கு பிறகு இல்லையாண்டி. என்ன ராணியக்கா? நான் மறந்தேன். பிள்ளையாடி படிங்க. சிவாலயங்களில் 10 தானே? 5 30. சிவாலயங்களில் கொண்டாடப்படும் உற்சவங்கள் அவை. நித்தியோத்சவம், வரோத்சவம், பசேத்சவம், மகோற்சவத்தை மதோற்சவம் போட்டிருக்கான். மகோற்சவம், அயோனோத்சவம், வருஷோத்தம் என்பவைகளாம். நித்தியோத்சவம் என்றால் என்ன? தினந்தோறும் உமா சகிதராய் சிவபெருமானை எழுந்தருளச் செய்வதாம் நித்தியமா செய்கிற பூசை. வாரோத்சவம் என்றால் யாது? சுக்கிரவாரம் தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் உமையை எழுந்தருளச் செய்வதாம். சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை தானே. 33 பசோத்வயம் என்றால் என்ன? பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷ தினங்களில் கொண்டாடப்படும் உற்சவம். கொஞ்சம் விடுங்க, மேலே கொஞ்சம் விடுங்க. அயோத்சவம் என்றால் யாது? உத்திராயணம், தட்சணாயம், புண்ணிய காலங்களில் கொண்டாடப்படும். ஒரு கேள்வி விட்டுட்டீங்க. இது 34வது விட்டுட்டீங்க. சரியோ. மாதோத்சவம் என்றால் யாது? மாத பிரவேசத்தன்று மாத பிறப்புல கொண்டாடுறதாக்கும். மாதத்தன்று கொண்டாடப்படும் உற்சவம். அயனோத்சவம் என்றால் அயனோத்சவம் என்றால் யாது? உத்திராயண, தட்சாயண, புண்ணிய காலங்களில் கொண்டாடப்படும் உற்சவமா? அது உத்தரதான அயனோத்சவம். 6 மாசத்துக்கு ஒருக்கா சூரியன் தண்ணிக்கான உத்தராயணம், தட்சிணாயனம் வாரது. 6 மாசத்துக்கு ஒருக்காலே. அது உத்தராயணம். சூரியன் வடக்க போறதும் தெற்க போறதுக்கும் அந்த சூரியன் மாறுறதால தான் உத்தராயணம், தட்சிணாயனம் என்று சொல்றது. அதை சொல்றது போல எனக்கு இந்த அயனோத்சவம் தெரியாது. இந்த உத்தராயணம், தட்சிணாயன காலங்கள்ன்றது அதுதான். சூரியன் வடக்க போறது தொடங்குறதும் தெற்க தையில உத்தராயணம் தொடங்குறன்னு சொல்லி அதான தைப்பொங்கல். 12 மாதம் பிள்ளை அவைக்கு ஒரு இரவும் பகலும். மற்றது பகலும் இரவும். 6 மாதம் பகல், 6 மாதம் இரவு அவைக்கு 2. எங்கட ஒரு வருஷம் அவைக்கு ஒரு நாள் பகலும் இரவு. சரி, படிங்க. வருஷோத்சவம் என்றால் யாவை? பிரமோத்சவம், தெப்போத்சவம், சைத்ரோத்சவம், வசந்தோத்சவம் முதலிய உற்சவங்கள் ஒவ்வொன்றும்
10 நாட்களில் கொண்டாடப்படும் உற்சவங்களாம். ம் 10 நாட்கள்ல கொண்டாடப்படுமா? 10 நாட்கள் வருஷத்துல 10 நாள். 10 நாட்கள். ம் 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 ஆலயங்களே சிவலிங்க பெருமானுக்கு என தனி காலம் என்ன எத்தனை காலங்கள் ஆண்டி இப்படி சிவலிங்க பெருமானுக்கு எத்தனை காலங்களில் அபிசாசி வைபவங்கள் நடத்தப்படுறது அப்படி போல அடக்கு பாருங்க. இத்தனையாத்தான் இருக்கணும். சிவலிங்கம் பெருமானுக்கு எத்தனை காலங்களில் அபிஷேகாதி வைபவங்கள் நடத்தப்படுகிறது. திருவனந்தல், காலச்சந்தி, உச்சிக்காலம், சாயரட்சி என்றா பின்னேற 4 மணி செய்கிறது, ராக்காலம், அர்த்தசாமம் ஆகிய 6 திருவனந்தல், காலச்சந்தி, உச்சிக்காலம், சாயரட்சை, இராக்காலம், அர்த்தசாமமோ 6 காலங்களிலும் திருவனந்தல் சாயரட்சியை ஒளிந்து 4 காலங்களிலும் அவற்றிற்கு குறைந்த காலங்களிலும் வரவுக்கேற்ப அபிஷேகாதிகள் வைபவங்கள் நடத்தப்படுகின்றன. 6 கால பூஜை சில கோயில்ல நடக்கிறானே, கடைசி அர்த்தசாம பௌர்ணமி நடக்கிறதானே. 6 கால பூஜை என்ன சிவராத்திரிக்கு நடக்கிற. இது நல்ல விஷயம். இத படியுங்க. என்னண்டு நினைப்பீங்கள் இத படியுங்க பிள்ளையண்டி. சிதம்பரத்தில் ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு வருஷத்தில் 6 அபிஷேகங்கள் நடத்துவதற்கு காரணம் என்ன? மனிதர்களுக்கு ஒரு வருஷம் கொண்டது, தேவர்களுக்கு நான் சொன்னேன் ஒரு நாள் ஆகும். திரு ஸ்ரீ சிற்பேசன் தேவர்கள் தேவன் என்பது விளங்க பிராதட்ச காலத்துக்கு சமமாகிய மார்கழி மாதத்தில் சிவரூபமாகிய திருவாதிரை பொழிவு, திருவாதிரை கொண்டாடும் தானே மார்கழியிலே, அபிஷேகமும் தரிசனம் கொடுத்தலும் காலச்சந்திக்கு சமமாக மாசி மாதத்தில் பூர்வபட்ச சதுர்த்தியிலும் பூர்வபட்ச சதுர்த்தியிலும் உச்சிக்காலத்துக்கு சமமான சித்திரை திருவோணத்திலும் சாயரட்சை காலத்துக்கு சமமாக ஆனி மாதத்தில் உத்திரத்திலும் இரா காலத்துக்கு சமமாக ஆவணி மாதத்தில் பூர்வபக்க சதுர்த்தியிலும் அர்த்தசாமத்துக்கு சமமாக புரட்டாதி மாதத்தில் பூர்வபட்ச சதுர்த்தியிலும் அபிஷேகம் நடத்தல் அறிக. அப்ப வந்து சிவபெருமானுக்கு 6 அபிஷேகங்கள் நடக்கலாம். சாம பூசை எல்லாம் பாக்கலாட்டிக்கு இதை பாக்க இல்ல. சாம பூசை இல்ல. இங்க சிதம்பரத்துல 2 மணிக்கு தானா மர்த்தர ஜாம பூசை நடக்கிறது. ஏன்னு சொன்னா இந்த கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கும் போகலாத, வேண்டைக்கு கோயிலுக்கு போயிடாத, மற்ற கோயில்கள்ல 12 மணிக்கு நடக்கிறதாம், இங்க பிந்தி நடக்கிறதாம். அந்த 12 மணி அர்த்த ஜாம பூசையை தவற விட்ட அடியவர்கள் இந்த கோயிலுக்கு போனால் அதை கும்பிடலாம். அது ஒரு நாள் கும்பிட்ட பலனாம் அந்த நாள் முழுக்க. ஆனா 10 மணிக்கு தானே இல்லாட மத்த நாம பூசை நடக்கிற கோயில். ஆனா இங்க பிந்தி தானே நடக்கிறது. நடசாத்திரன்னு சொல்றவே அதை முடியணும்னு சரி கதவை பூட்டிடுவேன். அவிசேஷங்கள் நட்சத்திரம் 3லும் சிறந்ததுக்கு காரணம் என்ன? திருவாதிரை சிவ நட்சத்திரம் ஆதலாலும், திருவோணம் அச்சுத நட்சத்திரம் ஆதலாலும், உத்திரம் சூரிய நட்சத்திரம் ஆதலாலும் சிறந்தமை காண்க. திருவாதிரை சிவ நட்சத்திரமா, திருவோணம் அச்சுதம்ன்றது விஷ்ணு அச்சுத நட்சத்திரம், அச்சுதன். உத்திரம் சூரிய நட்சத்திரமாலும் சிறந்தமையை காண்க. உத்திரம் சூரிய நட்சத்திரம். அதத்தானே அப்ப உத்தர நாட்கள் ஏதோ சொன்னவா நந்தி சொன்னா. அது உத்தராயண காலம், தட்சிணாயன காலம்ன்றது சூரியன் மகரக்கோட்டில இருந்து தெற்கே இருந்து வடக்க நோக்கி திரும்புறது மார்கழி மாதம். அப்பதான் அந்த தை மாதத்துல தட்சிணாயன காலம் தொடங்குறன்னு சொல்றது. பிறகு ஆனி மாதத்துல வடக்குல இருந்து தெற்க நோக்கி சூரியன் போறது. அப்ப அது உத்தராயண காலம் சொல்றது. அதான் உத்தராயணம்ன்றது. அப்ப உத்தரன்றது சூரியனை தான் குறிக்குது. இருக்கலாம். அந்த உத்தரவோ தெரியாது எனக்கு. ஆனியோட உள்ளாவைக்கு பகல் முடிஞ்சிடுது. இந்த ஆடி மாசம் இருக்கല്ലോ, ஆடி மாசத்துல இருந்தா அவைக்கு இரவு. தைப்பொங்கல் தான் அவைக்கு விடியும். தைப்பொங்கல் தான் அது பூசை வைக்கிற பொங்கல் உணக்காரங்கள் வைக்கிற. அப்பதான் தை மாதம் தான் அவைக்கு விடிய காலம்.
சரி ம். ஆண்டி 40வது கேள்வி என்படி இங்க சிவபெருமானுக்கு வந்த விரதங்கள். சிவபெருமானுக்கு உகந்த விரதங்கள் யாவை? ஸ்கந்த மகாபுராணம் சிவபெருமானுக்கு உகந்ததான 8 பெருவிரதங்களை குறித்துள்ளது. அவை யாவன? வைகாசி மாத விஸ்வர் என்ன விஸ்வ வருஷப விரதம். வருஷப விரதம். வருஷவோ இவ்வனால ரிஷப விரதம். அப்ப வருஷவான்னு ரிஷப சொல்லி ரிஷப விரதம் ருஷப தான். ருஷப ஆ. விரதம். விருஷவ விரதம். ரிஷப விரதம். விரதம். வைகாசி மாதம். புரட்டாதியில் புரட்டாதியில் அப்பசி மாத 21 நாள் கேதார விரதம். கேதார கௌரி கேதார விரதம். புரட்டாசி தொடங்கி ஐப்பசி வரை. அப்பசி வேண்டும். கேதார கௌரி. அப்ப அது கேதார கௌரி விரதம் இல்லோ? ஆனா இறைவனுக்கு சிவபெருமானை கும்பிட்டு வரம் பெற்ற விரதம் தானே உள்ள கேதார கௌரி விரதம். சிவபெருமான பிடிக்கிறான்னு சொல்றவ இல்ல சிவபெருமான கும்பிட்டு வரம் எடுத்த நாள் தான் கேதார கௌரி. கேதாரன்றது இறைவனை தானே குறிக்குது. கேதாரம் உமாதேவியார் தான். ஆனா யாரும் கௌரி காப்பன்னு சொல்லித்தானே போறவ. காப்பு கௌரி காப்புன்னு சொல்றது. ஆனா உமையவர் சிவனை அடையறதுக்கு தவம் செய்த விரதம். அப்ப அதுவும் சிவனுக்கு. ஓகே. கேதார கௌரி சொல்றோம். கேதாரம்ன்றது சிவன் தான். சிவன் தான். ஓகே. சிவனுக்கு என்ன உமாதேவியார் அவர் அடையறதுக்கு. கார்த்திகை மாதம் புரட்டாதி கேதார விரதம். கார்த்திகை மாதம் உமா மகேஸ்வர விரதம். அது எனக்கு தெரியும். கார்த்திகை கார்த்திகையா கார்த்திகை பிடிக்கிறவ சொல்ல சோமவார விரதம் தெரியும். திங்கக்கிழமை பிடிக்கிறது. மார்கழி மாதம் மார்கழி தான் அந்த திருவாதிரை பொலிவு. திருவாதிரை களி. அந்த மார்கழி மாதம் 10 நாளும் முடிஞ்சு கடைசி நாள் திருவாதிரை பொலிவுண்டுதான் அந்த சிவலிங்கத்தை காட்டுற கண்ணாடியில வச்சு. தேர் 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 சிதம்பரத்துல தேர். தை மாத சூல விரதம். அது என்ன தை மாத சூல விரதம்? சூலமன்றது வைர வைர தானே சூலமன்றது. மாசி மாதம் மகாசிவராத்திரி. அது சரி, அது தெரியுது. மகாசிவராத்திரி. பங்குனி மாதம் கல்யாண விரதம். இறைவனுக்கு கல்யாணம் நடந்தனாலும். பங்குனி உத்திரவும் விசேஷம் தானே. அந்த பங்குனி உத்திரத்துல எல்லா சாமிக்கும் கல்யாணம் செய்வினமாம். அந்த திருக்கல்யாண வைபவங்கள் நடக்கிறது. ராணிய கவனி பிரதோஷத்தின் பிரதத்தின் சிறப்பு யாது? தேவ அசுரர்களை காக்க சேருமான் கொடிய ஆளால விஷமுண்ட. அதன்பின் தேவர்கள் அமுதம் உண்டனர். ஆனால் இறைவன் செய்த நன்மையை மறந்தனர். அந்த பெருங்குற்றம் நீங்க சேருமான துதித்தனர். சேருமான் அவர்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு திருநந்தி தேவரின் கொம்புகளுக்கு இடையே களி நடனம் செய்த காலமே பிரதோஷம். பிரதோஷம் ஒரு நல்ல விரதம் தான். வேண்ட குற்றத்தை நமச்சிவாய வாழ்க வளமுடன் முடியும்.